குதிக்கும் தும்பி. பறந்து போகிற தும்பியை நம்ம பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக குதிச்சு குதிச்சு நாம் போவோம் இல்லையா? அந்த மாதிரி குதிக்கும் தும்பியை நாமளே உருவாக்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் சக்ஷன் கப் தேவைப்படுது. இப்போ நம்ம குதிக்கும் தும்பியை உருவாக்கலாமா? பிளாஸ்டிக் பாட்டிலை 2 சென்டிமீட்டர் அகலத்தில் வளையம் போல வெட்டிக்கோங்க. இந்த வளையத்தையும் 2 சம பகுதிகளாக வெட்டிக்கோங்க. வண்ண ஸ்டிக்கி டேப்பை வளைய பகுதியோட 2 முனைகளிலையும் ஒட்டிக்கோங்க. வளைய பகுதியில குறுக்காக வச்சு நடுவுல கத்தரிக்கோலால் துளையிட்டுக்கோங்க. சக்ஷன் கப்பை இந்த துளையில சரியா பொருத்திக்கோங்க. அட்டையில ஒரு அழகான தும்பியை உருவாக்கிக்கோங்க. இந்த தும்பியை சக்ஷன் கப்போட இணைச்சிக்கோங்க. இந்த தும்பி இப்ப குதிக்க தயாராயிடுச்சு. நாம இதை வச்சு விளையாடலாமா? தும்பியை சமதரையில வச்சு அழுத்தும் போது தும்பி துள்ளி குதிக்குது. ஸ்ப்ரிங் போன்ற கால்கள் தும்பி உயரமா குதிக்க உதவுது. இது போல நிறைய வண்டுகள் மற்றும் பூச்சிகளை நம்ம எளிதா உருவாக்க முடியும். அவைகளையும் குதிக்க வச்சு விளையாடலாம். என்ன, நீங்களும் தும்பியை குதிக்க வச்சு விளையாட தயாரா? வாங்க, நாமளும் அழகான குதிக்கும் தும்பி செய்யலாம். இது நியூட்டனின் 3ஆம் விதி காரணமாக செயல்படுது. இதன் மூலம் நியூட்டனின் 3ஆம் விதியை நம்ம சுலபமா புரிஞ்சிக்கலாம். நியூட்டனின் 3ஆம் விதி என்னன்னா, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று உண்டு.